தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுதுன்னு கண்டிப்பா பொதுவா பாருங்க, ரிஷபம் ரொம்ப நாள் கழிச்சு சனி நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கான். எல்லா பிளானட்ஸுமே பெருசா நல்லது செஞ்சிருந்தாங்களா? ரிஷபத்துக்கு கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு அத்தி பூத்த மாதிரி இப்ப எல்லா பிளானட்ஸும் நல்லது செய்யறாங்க. ஆனா நிறைய ரிஷபம் பாத்தீங்கன்னா இன்னும் எதுவும் பெருசா நல்லது நடக்கலைங்க அப்படின்னு தான் ஃபீல் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா 2028 வரைக்கும் சனி லாப சனி தானே. 2028 வரைக்கும் ஆப்வியஸ்லி அவன் நல்லதுதான் செய்ய போறான், கவலைப்பட வேண்டியது இல்லை. 2028க்கு மேலதான் அவர் 7 நட் சனி வர. அப்பதான் கஷ்டப்பட அப்பதான் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சோதனைகள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. ரிஷபம் பார்க்காத வேதனைகளும் சோதனைகளும் இல்லவே இல்லை. நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்படிதான் நாங்கெல்லாம் சொல்லி எதுக்கும் அசர மாட்டோம். தாங்கிட்டு போயிடும். ஆமா, நாங்க வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கம், வீட்டுக்குள்ளதான் பூனைக்குட்டி. வீட்டுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா வெளியே புலிக்குட்டி, வீட்டுக்குள்ள பூனைக்குட்டி. அதுதான் நாங்க ரிஷபம். அப்ப ரொம்ப பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் லாப சனியா இருக்காரு. உபஜயஸ்தானத்துல சனி. ரிஷபம் என்ன தொழில் செஞ்சாலும் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது சனி பகவான் கொடுத்துருவாரு. நாங்க உங்க பதிவே பார்த்திருக்கோமா, நீங்க அப்படிலாம் சொல்லிட்டீங்க, ஆனா இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆமா, சனி வக்ரகதி அடைஞ்சாலும் லாப சனி தானம்மா, அவர் லாபத்தை தான் கொடுக்க போறாரு. என்ன லாபம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமா நடக்குமா அப்படின்ற யோசனை இருக்கும். பொதுவா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது அவரோட ஆற்றல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா, நல்ல ஒரு தீர்க்கமான ஆற்றல் அப்படின்றது இருக்கும், நல்ல எனர்ஜி இருக்கும். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியே அடைஞ்சாலும் குருனோட உச்ச பார்வையில இருக்காரு. ஆக உங்களுக்கு என்ன லாபமோ அந்த சாலிடா கொடுப்பார். 2028 வரைக்கும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேல வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல சனி பகவான் பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு 9 மற்றும் 10 அதிபதி. பாக்கிய ஸ்தானாதிபதியும் அவர் தான், தொழில் ஸ்தானாதிபதியும் அப்படின்னு அவர் தான். ரொம்ப நாளா ரிஷபத்துக்கு ஒரு எண்ணம் இருக்கும், பெருசா பாருங்க எங்களுக்கு லக்கே இல்லை, எங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லை. அவன் பாத்தீங்கன்னா மாங்காய், நானே என் ஃப்ரெண்டு போனோம், நான் மாங்காய் மரத்து மேல ஏறி மாங்காய் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை உடச்சி ஒரே ஒரு மாங்காய் தான் பறிச்சேன். ஆனா என் ஃப்ரெண்டு, என்னடா நீ ஒரே ஒரு மாங்காய் பறிக்கிறேன், நான் பறிக்கிறேன் பாருடான்னு கண்ணுல பெரிய துணி கட்டின்னு கல்ல விட்டு எறிஞ்சா ஒரு கொத்து விழுது. அப்ப அந்த லக்குன்றது அவனுக்கு இருக்கு, எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரிதான் இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அப்ப லக்கு குறித்து ரிஷபத்துக்கு நிறைய யோசனைகள், நாங்கெல்லாம் ரொம்ப அன்லக்கிங்க அப்படின்ற மைண்ட் ஸ்திரமா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும். ரெண்டாவது பாருங்கம்மா, நிறைய ரிஷபத்துக்கு அப்பா மேல பெருசா எந்த உறவுகளும் அமையறது இல்லை. சுக்கிரன் சுய ஜாதகத்துல கெட்டே போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ராசியாதிபதி நிறைய ரிஷபத்துக்கு கெட்டு போயிருக்கு. அப்ப பெருசா எந்த உறவும் எங்களுக்கு நல்ல உறவு அமையறது இல்லை, அன்லஸ் அதவை சுக்கிரன் சுய ஜாதகத்துல எக்ஸலண்டா இருந்தால் ஒழிய அப்படின்னு சொல்லலாம். அப்ப அப்பான்ற உறவும் எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியான உறவா தான் இருக்கு அப்படின்னு தான் ரிஷபம் சொல்லுவாங்க. அப்படி இருக்க பட்சத்துல எங்க அப்பா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க ஃப்ரெண்டோட அப்பாலாம் எவ்வளோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உழுந்து எல்லாம் செய்யறாங்க, எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்க. அந்த அப்பா குறித்து சில ஏக்கங்கள். எங்க அப்பா நல்ல அப்பா தாங்க, ஆனா எங்க அப்பாவுக்கு இப்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. எங்க அப்பா நல்ல நார்மல் வந்துட்டாருன்னா எனக்கு இன்னும் சப்போர்ட்டிவா இருப்பாரு. அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சுனாலும் நான் ரொம்ப நாளா ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தமே எனக்கு ஏற்படலை அப்படின்னாலும். அதே மாதிரி பாருங்க, நான் வெளிநாட்டுக்கு டூர் போகணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் ஆன்மீகம் சார்ந்த டூர் போகணும்னு ஆசைப்பட்டேன், இன்ப சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்டேன். எதுவுமே நடக்கல. ஒரு பெரிய கன்சர்ன், இந்த கன்சர்ன்ல நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆசை. நான் பல முறை ரெஸ்யூம் போட்டிருக்கேன், ஒரு முறை கூட நான் செலக்ட் ஆகல. இப்படி இருக்குது அப்படின்னாலும் என்ன உனக்கு ஆழ்மனது ஆசைகள், உன்னோட பாக்கியத்தை குறித்து உனக்கு 1000 ஆசைகள் இருக்கு அப்படின்னா ஒரு 4-5 ஆசையாவது சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். எது முக்கியமான ஆசையோ அதை நிறைவேற்றி கொடுப்பார். கண்டிப்பா மேம், எதுவுமே நடக்கலன்னு புலம்புனவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஆசை முக்கியமானது நடந்தா அது ரொம்ப முக்கியமானது. ஆமா, அதாவது இது நடந்தா என்னோட ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிடும், அந்த மாதிரி ஒரு விஷயம் அதை நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல தொழில் ஸ்தானாதிபதி. நான் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. திருமணமான பின்னாடி ரிஷபத்தினோட ஒரு கேரக்டரே எதுமா, திருமணமான பின்னாடி முக்கியமா பெண்கள், ஆண்களை பத்தி எல்லா ராசியானவங்களும் வேலை செஞ்சுதானே ஆகணும் இல்லையா? அப்ப பெண்கள் பாருங்க நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல கன்சர்ன்ல வேலை செஞ்சிருந்திருப்பாங்க. திருமணமான பின்னாடி கணவரோட வீட்டுக்கு பிடிக்கல, அதனால நான் வேலை செய்யல. குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால நான் வேலை செய்யல. இப்படி பல காரணங்கள்னால நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். ஆனா எனக்கு ஆசை இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படிப்பு படிச்சேன், நான் வேலை செய்யணும்ல. அதான் பக்காவா டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்தேன். திருமணமான பின்னாடி நிறுத்திட்டு திருப்பி அந்த டான்ஸ் ஸ்கூல்ல தொடரணும்னு ஆசைப்பட்டேன். நான் சூப்பரா டான்ஸ் ஆடுவேன். நான் டான்ஸ் ஸ்கூல் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அதுக்கான வழியும் வாய்ப்போ இல்லை. நான் வெளிநாட்டுல போய் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், வழியும் வாய்ப்போ இல்லை. ஆக என்னோட தொழில் சார்ந்து எனக்கு பல ஆசைகள் இருக்கு அப்படின்னு சில ஆசைகளை சனி நிறைவேற்றி கொடுப்பேன். அப்போ உனக்கு டான்ஸ் எக்ஸலண்டா தெரியும், இந்த காலகட்டத்துல நீ ஆன்லைன் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிப்ப. எனக்கு துணி ரொம்ப பிடிக்கும். பொதுவா ரிஷபத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்றதுல ரொம்ப அட்ராக்டிவான ட்ரெஸ்ஸஸ் யூனிக்கா இருக்கும். இப்ப எனக்கு இந்த சாரி பிசினஸ்ல ரொம்ப ஆசை.
பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், இந்த காலகட்டத்துல நான் செஞ்சுக்குவேன். சனி அதை நிறைவேற்றி கொடுப்பார். நீ பண்றதுக்கான ஒரு பிராப்தத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதை யூஸ் பண்ணிக்கிறது நம்ம கையில ஆமா, தான் இருக்கு. ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதை யூஸும் நீ பண்ணிடுவ. அப்ப ம். ரொம்ப நாள் நீண்ட நாள் உன்னுடைய தொழில் கனவு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் நிறைவேறும். இது முற்பகுதி. அதாவது உண்மையா சொல்லணும், ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா ரிஷபத்துக்கு 1,00,000 ஆசைகள் இருக்கு அப்படின்னாலும் சில ஆசைகளை சாலிடா சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்கவங்க எனக்கு என்ன நிறைவேறிச்சு அப்படின்றது சொல்லட்டும், கமெண்ட்ல கண்டிப்பா போடட்டும். கண்டிப்பா. ஓகேங்களா? இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனுடைய உச்ச பார்வையில கிடைக்கக்கூடிய பலன்கள். அடுத்து வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட உச்ச பார்வையில கடைசி 40 நாட்கள். அப்ப என்ன ஆகும்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 20 வயசுக்கும் லவ் வரும், 40 வயசுக்கும் லவ் வரும், 60 வயசுக்கும் லவ் வரும். காதல் வரும். ஆனா அந்த காதல்ல வந்து பாத்தீங்கன்னா காமம் கிடையாது, உண்மையான அன்பு அன்பு. மட்டும்தான். சாயறதுக்கு தோல் ஒண்ணு தேவை. இதுதான் ரிஷபம். அப்படி இருக்க பர்சனாலிட்டிஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட போன்ல நிறைய நம்பர்ஸ் பிளாக் பண்ணிருப்பாங்க. டாக்ஸிக்கா இருந்து ம். டாக்ஸிக் ரொம்ப இரிட்டேட் பண்ணா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பான், டாக்ஸிக் லவ்வா இருக்கும். அப்ப பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் என்ன ஆகும்? வேற போன்ல இருந்து அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு பிளாக் பண்ணவன் திருப்பி திருப்பி வந்து வருவாங்க. கான்டாக்ட் பண்ணுவாங்க. ம். அந்த ரிலேஷன்ஷிப் திருப்பி இவங்க வாழ்க்கையில வரும். இவங்க என்ன பண்ணணும்? ஃபில்டர் பண்ணணும், அக்செப்ட் பண்ணக்கூடாது. ரிஷபத்துக்கு மட்டும் ஒரு கேரக்டர் உண்டு. ஐயோ நான் அவனை உண்மையா தானே நினைச்சேன், உண்மையா தானே லவ் பண்ணேன், அவன் திருப்பி வரானே, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவன் தப்பு திருந்தி தானே வரான், அவன் வந்து உணர்ந்து தானே வரான், தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி தானே வரான். அவன் ஃபீல் பண்ணிலாம் வரல. அதாவது இந்த பிள்ளை ஏமாந்த பிள்ளை, இந்த பிள்ளை எப்ப திருப்பி போனாலும் ஏமாத்துவோம். திருப்பி ஏமாத்தும் அந்த இன்டென்ஷன்ல தான் வரான். புரியுதாமா? அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு கான்டாக்ட்ஸ் ரீஅப்பியர் ஆகும் போது அனலைஸ் பண்ணணும், ரொம்ப தெளிவா அனலைஸ் பண்ணணும், ஃபில்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். அப்ப ரொம்ப எப்படி simple. பிளாக் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்பவும் பிளாக் பண்ணிட்டு பிளாக் வேலையை பண்ணிட்டு பாருங்க. நல்லது. அப்படி மீறி நீ அக்செப்ட் பண்ணணும், உனக்கு மனசு ஏத்துக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபில்டர் பண்ணு. ம். உண்மைதானா அனலைஸ் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணு அப்படின்னு கண்டிப்பா. சொல்லலாம். கண்டிப்பா மேம். இப்போ ரிஷபராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர கால பயிற்சி நடக்க போகுது இல்லையா? இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு சொன்னா எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம்? எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் யார்கிட்டனாலும் ஏமாந்துரும். ஆ. நீ இப்ப என்கிட்ட 4 வார்த்தை நல்லபடியா பேசினா நான் சொல்லுவேன், அடடா கலைப்பிரியா ரொம்ப எவ்வளவு அருமையான நல்ல பொண்ணுப்பா, பொண்ணு. தேவி மாவா அப்படின்னுடுவேன். அம்மா நல்ல பொண்ணுன்னு சொன்னா கூட பரவாயில்லம்மா, என் அம்பிகையே அவதான் அப்படிம்பேன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ஒரு ஏமாந்து போகக்கூடிய தன்மை அப்படின்றது உண்டு. இப்ப நான் இவ்ளோ நல்ல அஸ்ட்ராலஜி பேசுவேன், எனக்கு இவ்ளோ வந்து சாஸ்திரம் தெரியும், நீ என்ன ரொம்ப ஈஸியா ஏமாத்த முடியும். ம். ஏன்னா நான் ரிஷபம். புரியுதாம்மா? அந்த டிஃபால்ட்டாவே அந்த அந்த ஒரு ராசிக்குனே ராசிக்கு ஒரு உண்டான குணம் அது. ஆமா குணம் இருக்கு. நான் ரிஷப ராசி, ரிஷப லக்னம், மிருகசிரிஷம் அப்படின்போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவேன். இது ரோகிணி தான் ரொம்ப வந்து அப்படி இன்னும் ஏமாறும். புரியுதுங்களாம்மா? கார்த்திகை கொஞ்சம் கொஞ்சம் வந்து நாங்க அனலைஸ் பண்ணுவோம். ரிஷபம் அதாவது மிருகசிரிஷம், கார்த்திகைலாம் கொஞ்சம் அனலைஸ் ஆ. பண்ணுவோம். ரோகிணி அனலைஸ் பண்ணாது. ஓகே ஓகே அப்படின்னும். அதாவது எங்களுதுலயே கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லாமே. அப்ப நாங்க எவ்வளவோ பெரிய புத்திசாலிங்களா இருந்தாலும், எவ்வளவோ பெரிய திறமைசாலிங்களா இருந்தாலும் எல்லாம் பேசுமாம் பள்ளி கழனி பானையில வரும். இதுதான் நாங்க. புரியுதாம்மா? அன்புக்கு ஏங்குறதுனால ஆமா, அன்புக்கு ஈஸியா ஏமாந்து. எல்லா ஆஸ்பெக்ட்லயும் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் எங்களுக்கு எல்லாம் பத்துறது இல்லம்மா. நாங்க என்ன பண்ணுவோம்? அதனால நாங்க வந்து யார் அன்பா பேசினாலும் நாங்க நம்பிடுறோம். அப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா நாங்க எல்லார்கிட்டயும் ஏமாறக்கூடாது அப்படின்னா அம்பிகையை வழிபாடு பண்ணுவோம். தினம் ஒரு அபிராமி அந்தாதி பாடல் நாங்க பாராயணம் பண்றோம் அப்படின் போது நாங்க யாரையும் ஃபில்டரே பண்ண வேண்டாமா, அம்பிகையே ஃபில்டர் பண்ணிடுவா. யாரு வந்து பாத்தீங்கன்னா கெட்ட எண்ணத்தோடு எங்க கிட்ட பழக வராங்களோ அவங்கள அப்படியே கிளீனா வந்து விளக்கிடுவா. ம். இது என்னோட அனுபவத்திலேயே நான் நிறைய பார்த்திருக்கேன். நிறைய கிளைண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன். கிளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஆமா மேடம் நான் அவங்க வந்து என் கூட பேசலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த பஞ்சாயத்து நடந்துச்சு, அந்த பஞ்சாயத்து நடந்துச்சு. பரவாயில்ல, நான் வந்து அபிராமி அந்தாதி பாடல் என்ன காப்பாத்துச்சு அப்படிம்பாங்க. அவ்வளவுதான். ஆக அம்பிகை கண்டிப்பா காப்பாத்துவோம். எப்பயுமே ரிஷபம் ஒரு நாளைக்கு ஒரு அபிராமி அந்தாதி பாடல் பாராயணம் பண்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பா மேம். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்னதான் நீங்க அன்புக்கு ஏங்கிட்டு இருந்தாலும் எல்லாரும் வர்றவங்க எல்லாம் நல்லவங்களா இருக்க நல்லவங்க. மாட்டாங்கல்ல. அம்மா வரவங்க ஒருத்தவங்க கூட நல்லவங்களா இருக்க மாட்டேங்கிறாங்கம்மா. ஜஸ்ட் ஒரு நம்ம ஒரு நல்ல நட்பா பழகுறோம் அப்படின்னா கூட அந்த நட்புல கூட தப்பு தான் இருக்கும். ம். அதுவும் லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, ரிஷபத்தை எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா அதனால ரிஷபம் ஒதுங்குறது நல்லது. கண்டிப்பா மேம். இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அபிராமி அந்தாதி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி படிக்கும்போது வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரிஷபம் யாரையும் கெடுக்காதும்மா. அவங்கள யாரையும் கெடுக்காம இருக்கிறதுக்கு இவங்க வந்து அம்பிகையை வழிபாடு பண்றாங்க அப்படின்னா எந்த ரிஷபம் நீங்க வந்து ரோஹிணியா இருக்கலாம், கார்த்திகையா இருக்கலாம், மிருகசீரிஷமா இருக்கலாம், யாரும் உங்களை நெருங்கவே மாட்டாங்க. அது வந்து கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா மேம். யாரும் நெருங்க வேண்டாம்னா அபிராமி அந்தாதி படிங்க, கடவுளை வணங்குங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.